இப்போ நம்ம வந்து மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் வந்து நம்ம கடையில் தான் வாங்க முடியும்னு நினைப்போம். வீட்டிலே சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓம பொடி மட்டும் நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம புழிஞ்சிக்கலாம். ஓம பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு, அது 3 மட்டும்தான் நம்ம ஓம பொடி புழியறதுக்கு. உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது மட்டும் மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, கார்ன் சிப்ஸ் உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது, அது ஒரு கப் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இது வெள்ளரி வேற நம்ம கடையில் கிடைக்கும். முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம். அவல், இது கருவேப்பிலை, அவ்வளோதான் தேவையான பொருள். பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஓம பொடி பிழியறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஓம பொடி வந்து ஒரு நல்ல கலரில் இருக்கும், எல்லோ கலரில். ஸோ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல ஒன்றா கலந்துக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம முறுக்கச்சில் ஓமப்பொடி புழியிற அச்சு போட்டுட்டேன். உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். அதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். உங்களால் ஈஸியாக புழிய முடியும்னா பாதி அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புழியறதுக்கு. இதுலேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் ஆல்ரெடி வானல் வந்து அடுப்பில் காய வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓமப்பொடி பிழிஞ்சு நல்லா ஓசை அடங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்துருங்க. நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ மிக்சருக்கு நம்ம ஓமப்பொடி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கார்ன் சிப்ஸை பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு நிமிஷத்தில் இது பொரிஞ்சிடும். உங்களுக்கு கலர் மாறாமல் எடுத்துருங்க. அடுத்தது வேர்க்கடலை பொரிச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை அப்படியே எண்ணெயில் போடாதீங்க, ஏன்னா டக்குன்னு கரிஞ்சிடும். இந்த மாதிரி உடனே அப்போ தான் எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு பொரிஞ்சிடும். இப்போ வேர்க்கடலை பொரிச்சாச்சு. லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்தால் போதும். இப்போ அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அவளையும் வேர்க்கடலை பொரிச்ச மாதிரி இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எடுக்கும் போது பாதி அவள் கீழே இருக்கும், நீங்கள் பாதி எடுப்பீங்க, அதுக்குள்ளே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை நம்ம தண்ணியில் போட்டதுனால அப்படியே போட்டுக்கோங்க, நல்லா பொரியணும் உங்களுக்கு. இப்போ கடலைப்பருப்பு பொரிஞ்சிச்சுன்னா இப்படி மேலே வரும் உங்களுக்கு, அப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது வெள்ளரி வர அதையும் லைட்டாக எண்ணெயில் காட்டினீங்கன்னா போதும், ரொம்ப காட்டணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், உங்களுக்கு லைட்டாக பொரிஞ்சு வரும். இப்போ இது நல்லா எண்ணெய் வடிட்டோம். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பாக லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பும் நல்லா லைட்டாக பொன்னிறமாக வந்துச்சு, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம கருவேப்பிலை பொரிச்சிக்கலாம். நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். கருவேப்பிலை பொரிக்கும் போது பார்த்து போகிறீங்க, சில நேரத்தில் வெடிச்சிடும். இப்போ கருவேப்பிலையும் பொரிச்சாச்சு. நம்ம மிக்சருக்கு எல்லாம் தேவையான எல்லாமே நம்ம செஞ்சுட்டோம். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம அதில் பொரிச்சு வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்துக்கலாம். ஓம பொடியை நல்லா கொஞ்சம் பொடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, நம்ம பொரிச்சு வச்ச வேர்க்கடலை, அவல், வெள்ளரி விதை வந்து நல்லா எண்ணெய் வடிட்டோன்னு இதிலே வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொரிச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மேலே பெருங்காயத்தூள். அவ்வளோதான், நம்மளோட மிக்சர் எல்லாமே ரெடி.
கொஞ்சம் ஓம்பொடி பெருசாக இருந்ததுன்னா நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க. சூப்பராக எவ்வளோ கிறிஸ்பியாக சவுண்டு வருது பாருங்கள். நம்ம கடையில் எவ்வளோ மிக்சர் வந்து அதே மாதிரியே டேஸ்ட்டில் நம்மளாலையும் வீட்டில் செய்ய முடியும். ஸோ சூப்பராக நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் தீபாவளிக்கு இதே மாதிரி மிக்சர் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.